இந்த கதை கணவரை தந்து வீட்டை வாங்கினேன். என் அன்பு நேயர்களே வணக்கம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. என் பெயர் ஜெனிஃபர். என் கணவர் பெயர் ஜான். அவர் பிரபல கோலி சோடா தயாரிக்கும் கம்பெனியில் முதலாளியின் மனைவி சுபாவிற்கு கார் ஓட்டுநராக வேலை செய்கிறார். முதலாளி முருகன் வாரத்தில் 3 நாள் இங்கும் 4 நாள் சென்னையில் அவருக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட்டிலும் இருப்பார். என் கணவர் அவ்வப்போது அவங்களை பற்றி பேசுவார். அப்படி பேசும்போது காசு பணம் இருந்து என்ன பயன்? அவர்களுக்கு திருமணம் ஆகி 4 வருடமாகியும் குழந்தை இல்லை. நான் ஏன் அவங்க மருத்துவமனை சென்று பார்க்கலையா? ஜான் நிறைய முறை சென்றுள்ளார். ஆனால் எந்த பயனும் இல்லை. என் கணவர் குளித்து கொண்டிருக்கும்போது சுபா அவருக்கு போன் பண்ண அதை நான் எடுத்து மேடம் அவர் குளிக்கிறார். சுபா ஓஹ் அப்படியா, சரி வந்தா கால் பண்ண சொல்லுங்க, நான் மருத்துவமனை செல்ல வேண்டும். சரிங்க மேடம். சுபா நீங்க என்னை மேடம்னு சொல்ல தேவையில்லை, நான் உங்கள் சகோதரி போல்தான். அன்று முதல் எனக்கு அவர் சகோதரி யாகினார். இன்னும் நெருங்கி நான் பேச, அவங்க மனதில் இருந்த அனைத்தையும் என்னோடு பகிர எனக்கு அவங்க மீது அன்பு கூடியது. சுபா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சுபா என்ன ஜெனிஃபர், என்கிட்ட என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் சரியா வருதா? சுபா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா வரும். தயவு செய்து கோபம் படாதீங்க. அப்ப முருகன் சார்க்கு ஏதாவது குறை இருக்கா? சுபா இதுல என்ன கோவப்பட போறேன்? நேற்று தான் ரிப்போர்ட் வந்தது, அவருக்கு அணுக்கள் குறைபாடு இருக்கு. நீங்க அவர் கிட்ட சொல்லிட்டீங்களா? சுபா இல்லை, சொன்னா கஷ்டப்படுவார். அவரை பொறுத்தவரை என் கிட்ட குறை இருப்பதாக இருக்கட்டும். என்ன அவங்க வீட்டு ஆளுங்க, அவரிடம் இன்னும் 1 வருஷம் பார்க்கலாம். இல்லை என்றால் வேறு திருமணம் செய்யணும்னு சொல்றங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றார்? சுபா எதுவும் சொல்லாமல் அமைதியா இருக்கார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன செய்ய, எல்லாம் என் விதி. இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ வந்துடுச்சு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்ல, நான் என் கணவரின் அணுக்களை உங்களுக்குள் செலுத்தி குழந்தை பெற்றுக்கொள்றீங்களா? அவரை பொறுத்தவரை அவருடைய குழந்தை இருக்கட்டும். சுபா அவ்வாறு கூட யோசிச்சேன். யாருடைய அணுவையாவது வைத்து டெஸ்ட் டியூப் பேபி முயற்சிக்கலாம்னு சிரிச்சு கொண்டே உங்க கணவரின் அணுவை நினைத்து இல்ல. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. குழந்தை பெறும் வரை ஓய்வில் இருக்கணும். அதை வைத்தே கண்டுபிடிச்சுடுவாங்க. அப்ப அதுக்கு ஒரு வழி இருக்கு. சுபா என்ன வழி சொல்லுங்க. உங்களுக்கு சரி என்றால் கரு உருவாகுற வரை என் கணவனுடன் உறவு கொள்ள சம்மதமா? சுபா என்ன ஜெனி, நீங்க இப்படி சொல்றீங்க? சுபா உங்களை என் சகோதரியாக தான் நினைக்கிறேன். சுபா அதுக்காக உங்க கணவரை எப்படி? நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற வேலைக்காரன் குழந்தைய எப்படின்னு யோசிக்கிறீங்களா? சுபா சேச்சே அப்படி இல்ல. வேற நீ வேறன்னு நான் நினைச்சது இல்லை. அவர் இன்னொரு திருமணம் செய்ய தயாராகிறார் என்று தெரிந்த பின் நீங்கள் சொல்வது சரிதான். இப்ப நான் இருக்கும் நிலையில் அதை செஞ்சாலும் தப்பில்லை. அப்புறம் என்ன பிரச்சனை? என் கணவரிடம் பேசிட்டு சொல்றேன், சரியா? சுபா ஜான் அதுக்கு சம்மதிப்பார? நான் நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். 2-3 நாட்கள் கழித்து ஜானிடம் எங்கே சுபா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? ஜான் அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்கிறவங்க, அவங்க பெயர் சொல்லி கேட்குற.
என்ன சொன்னாங்களா? நடந்த விஷயத்தை சொல்ல அவர் உனக்கு அறிவு இருக்கா? அவங்க கூட நான் எப்படி? அவங்க நிலைமை கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுக்காக அனுதாபம் படலாம். ஆனால் நீ படுக்க சொல்றேன்னு கோவப்பட்டார். நான் விடாமல் எடுத்த முயற்சியின் பலனா? கடைசியில் அவர் சம்மதம் தெரிவித்தார். ஜான், இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? நான், தெரியும். ஜான், அப்ப எல்லாம் பிளான் படி தான் இருக்கிறீங்க. நான் சுபாவிடம் அவர் சம்மதித்து விட்டதை தெரிவித்தேன். நான், சுபா, நீ தலைக்கு குளிச்சிட்டியா? சுபா, 2 நாள் ஆகிடுச்சு. நான், அப்ப சரியா இருக்கும். உன் கணவர் எங்கே? சுபா, இங்க தான் இருக்கார். நாளைக்கு சென்னை போவார். நான், சரி, அப்ப நாளைக்கே நீங்க சேரணும். மறுநாள் காலை வீட்டுக்கு என் கணவர் சுபாவை அழைத்து கொண்டு வந்தார். நான், ஏங்க நீங்க உள்ள போங்க என்று சொல்லி அனுப்பி, சுபாவிற்கு கண்ணாடி வளையல் போட்டுவிட்டு, தலை நிறைய என் கணவருக்கு பிடித்த வாச மல்லி வைத்தேன். சுபா, கண்ணாடி வளையல் ஏன்? நான், சுபாவை பார்த்து ஆண்களுக்கு இந்த சத்தம் கேட்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. அவ வெட்கத்தில் சிரித்தாள். சரி, நேரமாகுது, போ, உனக்காக அவர் காத்து கொண்டு இருக்கார். நான், சுபா, அனுபவத்துல சொல்றேன், அவரு நல்லா இருப்பரு. குழந்தைக்காக தானேன்னு இல்லாமல் ஒவ்வொரு மூவமெண்டையும் சந்தோஷமா இரு. அப்ப தான் பிறக்கும் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். சுபா, சரி. இதற்கு மேல் உள்ளே நடந்தவை. சுபா உள்ளே சென்று ரூம் கதவை தாழ் போட்டாள். அங்கு அவளுக்காக கட்டிலில் ஜான் அமர்ந்திருந்தார். அவர் அருகில் சென்ற சுபாவை ஜான் எழுந்து அவளை சிறிது நேரம் பார்த்தார். அவளும் ஜானை பார்த்தபடியே நிற்க, எல்லாம் முடிந்து வெளியே வந்தார்கள். நான் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். உணவு அருந்தி சுபா என்னை பிடித்து, ஜெனி, இந்த உறவில் இவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னு எனக்கு இன்று தான் தெரியும். அந்த வாய்ப்பை தந்த உனக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி வீடு திரும்பினாள். இப்ப அவள் வயிற்றில் ஜானின் குழந்தை வளர்கிறது. இதையடுத்து நாங்கள் வசிக்கும் வீட்டை எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். நான், சுபா, இதை எதிர்பார்த்து நான் அவரை உனக்கு தரலை. எனவே இது எனக்கு வேண்டாம். சுபா, ஜெனி, நானும் இதை அதற்காக வாங்கி தரலை. இது என் அன்பு சகோதரிக்கு நான் தரும் பரிசு. தயவு செய்து நிராகரிக்காதே. அன்பின் பரிசாக நானும் அதை பெற்றுக்கொண்டேன். சுபாவின் மாமியார் வீட்டில் இது ஜானின் குழந்தை என்று தெரியாமல் சுபாக்கும் முருகனுக்கும் உண்டான குழந்தை என்று எண்ணி குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியில் சுபாவை கொண்டாடினார்கள். எனக்கும் ஜானுக்கும் சுபாவுக்கும் இதை படிக்கும் உங்களுக்கும் மட்டுமே தெரியும் அது ஜான் மூலம் உருவான குழந்தை என்று.